வணக்க மக்களே, சட்டமன்ற வழியான மிக முக்கிய தகவல் ஒன்று விலகி இருக்கிறதா? விஜயுடன் ஓபிஎஸ் கூட்டணியா? முடிவை தெரிவித்தார். யாரும் எதிர்பார்க்காத விஷயமா? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடென அரசியல் களமே இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா? அந்த வகையில்தான் அதாவது புதிதாக ஆரம்பித்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலிலே புதிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் விதமாகத்தான் அதற்கான வேலைகளை தொடங்கியிருப்பதாம். அது மட்டுமின்றி தாவைக்காவின் அதாவது தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் கண்டிப்பாக அவர்களின் இலக்கு என்பது தென் மாவட்டங்களை பொறுத்து குறிவைக்கிறதா. அதாவது தென் மாவட்டங்களில் வாக்கு சதவீதம் செல்வாக்கு மிக்கராக திகழ்ந்து வந்த அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் தாவைக்கால் இணைப்பதான வேலைகளை செங்கோட்டையன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அண்மையில் செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கால் இணைந்த பிறகுதான் செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வெல்லாம் அவர் அடுத்த கட்ட வேலை என்பது கண்டிப்பாக அதிமுகவில் உள்ள மூத்த நிர்வாகி மூத்த அமைச்சர்கள் எல்லாம் கண்டிப்பாக தாவைக்கா பக்கம் இணைப்பதுதான் அவருடைய முதல் குறிக்கோளாகும் என்றும் அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. அதாவது செங்கோட்டையன் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தப்பட்ட வந்த நிலையில்தான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் கண்டிப்பாக தாவைக்கா பக்கம் இணைப்பதற்கான வேலைகளை செங்கோட்டையன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் குறிப்பாக பாஜகவுடன் இபிஎஸ் கூட்டணி அமைத்துள்ள இந்த நிலையில்தான் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கூட பெரும் அதிருப்தியில் உள்ளார்களாம். அதாவது பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டுமென பலரும் குரல் கொடுத்து வருகிறார்கள். அதே சமயம் என்டிஏ கூட்டணியில் முதல்வராக இபிஎஸ் இருக்கும் வரை கண்டிப்பாக கூட்டணிகள் எல்லாம் நாங்கள் இணைய மாட்டோம் என்று அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் கூறிய நிலையில்தான் அதற்கான வேலைகளை கண்டிப்பாக தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் நிலவி வருகிறதா. இந்த நிலையில்தான் இன்றைய கூட்டணியிலிருந்து விலகிய ஓபிஎஸ் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறதாம். இந்த நிலையில்தான் நயினா நாகேந்திரன் கூட அண்ணாமலை ஆகியோரின் ஓபிஎஸ்ஐ சந்தித்து பேசியதால் மீண்டும் அவர் என்டிஏ கூட்டணி இணைவார் என்று கூறப்படுகிறதா. அதாவது ஓபிஎஸ் தரப்புக்கு கூட்டணியில் 3 சீட்டுகள் மட்டும் ஒதுக்கியதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில்தான் இது தவறான தகவல் என்று ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இதனால் தான் அவர் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறதா. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் சேர்ந்தால்தான் ஓபிஎஸ் கேட்கும் தொகுதிகளை கண்டிப்பாக தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஒதுக்கப்படும் நிலையில்தான் கண்டிப்பாக இருக்கும் பட்சத்தில் தான் செங்கோட்டையன் அவர்கள் அதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது தாவைக்கா என்பது கண்டிப்பாக தென் மாவட்டங்களை குறிவைக்கும் நிலையில்தான் தென் மாவட்டங்களை தாவைக்கா கொடி பறக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகளை செங்கோட்டையிலும் விஜயம் செய்து கொண்டிருப்பதாக அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கண்டிப்பாக தாவைக்கா பக்கம் இணைந்துவிட்டால் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்குளத்தேவர் வாக்கு சதவீதம் என்பது கண்டிப்பாக தாவைக்கா பக்கம் அதிக அளவிலே காணப்படும் நிலையில்தான் இது வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.